நாம் இந்த புலால் உடம்புல தான் இருக்கிறோம். இதுவே புலால் தான். இந்த புலாலை என்ன சொல்கிறாரு, இது மருவிக்கிட்டு இருக்கு. மருவுதல்னா என்ன? தமிழில் பாருங்கள், ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டு பிரியும், பிரியாமல் இருக்கும், பிரியும், பிரியாமல் இருக்கும். மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும்னாரு. என்ன பொருள் சொல்லியிருக்காங்க? கல்யாணம் பண்ணிக்காத, சம்சாரத்து கூட இருக்காத, வள்ளலாரே எழுதியிருக்கிறாரு. மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும்னார். இந்த உடல் பற்று நமக்கு நீங்க வேண்டும் சொன்னார். உடல் மேலே நான் எனது என்னும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் இதை விட வேண்டும்னார். நாம் இந்த உடல் மீது அவ்வளோ பற்று வைத்தல் கூடாது. உலகில் இருக்கும்போது இந்த உடல் மீது பற்று வரும். கொஞ்சம் மேலே நம்முடைய சிந்தனையை மேலே கொண்டு வந்தால் ஞான அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும்போதே நீங்கள் அகத்தவம் செய்கின்ற போது புறத்தை வேடம் போட்டுட்டு இருப்பாங்க. அது திருமந்திரத்தை திருமூலே எழுதுகிறாரு, புற வேடதாரிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. யோக தண்டம், கமண்டலம், காஷாயம், விபூதி, சடாமுடி பார்த்தா நமக்கே ஆஹா இவர் நேராக இமயமலையிலேருந்து இறங்கி வரார் போல் இருக்குன்னு தோணும். அப்படிலாம் இங்கே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இங்கேயே ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஒரு வாரக்கணக்கில் கூட இருந்து போயிருக்காங்க. குறை சொல்லலை, வேடம் தான். உணவுலேயும் எதையும் தள்ளினவர்கள் கிடையாது, பேசுவதிலேயும் எதையும் தள்ளியவர்கள் கிடையாது. சொல்லுவாங்களே நடை உடை பாவனைன்னு. இது வெளித்தோற்றம் வேறு, அவங்க அனுபவம் வேறு. ஆக அகத்தவம் அப்படி சொன்னால் நீங்கள் விளையாட்டாக நம்மெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறோம், நானும் சரி நீங்களும் சரி, நமக்கு நேரம் தவம் போடுவதற்கு கிடைக்காது. ஆனால் எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் கிடைக்கும் இல்லைங்களா? வெட்டி கதையெல்லாம் நிறைய பேசுகிறது, நிறைய நேரம் கிடைக்கும். சும்மா வாச்சும் உட்காந்துக்கிட்டு இந்த நெற்றி பகுதியில் இங்கே தொடங்கி இங்கே வரைக்கும் போகலாம், இன்னும் பின்னாடி கூட போகலாம். நம்முடைய உணர்வு தான், நம்முடைய எண்ணம் தான், நம்முடைய மனம்தான். நிறுத்தி 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 பழகினா இங்கேருந்து 2 அங்குலம், அண்ணாக்கிலேருந்து 2 அங்குலம், அங்கேருந்து 2, அங்கேருந்து 2, இப்படி வளல் விருவன் எழுதுறார். துரியம், துரியாதீதம் சொல்லிகிட்டே போகிறார். அதீதத்தில் சுத்த சிவம் உள்ளது அப்படின்னு எழுதுறார். அனுபவம் தான் அவருக்கு. உச்சிக்கு மேலே அதீதத்தில் சுத்த சிவம் இருக்கான்.